கோதுமை ரொட்டி செய்யலாங்க. அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூனாக சேர்த்திருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்தி கொஞ்சம் கொழகொழப்பாக கலக்கலாம். இந்த மாதிரி கொழகொழப்பாக இருக்கட்டுங்க. சப்பாத்தி மாவாட்டம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். இனி சப்பாத்தியாட்ட தட்டிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கல்ல போட்டு தட்டி வைக்கலாம். விட்டுட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுட்டா சூப்பராக இருக்கும். திருப்பி போட்டுடலாம். சப்பாத்தி ரெடிங்க. ரொட்டி அதுக்கு குழம்பு வச்சுருக்கிறேன்.